சாதாரண உருளைக்கிழங்குனால 10 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஆமாங்க, நமக்கு எப்படி அரிசி ஒரு முக்கியமான உணவா இருக்கோ அதே மாதிரி 18th செஞ்சுரியில அயர்லாந்து பீப்புளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு முக்கியமான உணவா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இது உங்களுக்கு முக்கியம்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 பவுண்ட்ஸ் ஆஃப் உருளைக்கிழங்க உணவா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது 3.5 கிலோ. அப்போ 1845ல நார்த் அமெரிக்கால இருந்து லேட் பிளைட்டா பொட்டேட்டோங்கிற டிசீஸ் அயர்லாந்துல இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதனால உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகி உருளைக்கிழங்கோட உற்பத்தி குறையுது. உருளைக்கிழங்க மட்டும் அடிப்படை உணவா கொண்ட மக்கள் பட்டினி கிடக்குறாங்க. என்னதான் பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்கால இருந்து சோளத்தை இறக்குமதி பண்ணாலும் மக்களோட உணவு தேவைய பூர்த்தி பண்ண முடியல. 10 லட்சம் பேர் பட்டினியால இறக்குறாங்க. 15 லட்சத்துக்கு மேலான மக்கள் நார்த் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்றாங்க. உருளைக்கிழங்குனால இவ்வளவு பிரச்சனை நடந்ததுனால அயர்லாந்துல 1845ல இருந்து 1852 வரல இருக்க பீரியட ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபெமைன்னு அழைக்கிறாங்க. நன்றி.